வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வின் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலையில் ஆழ்கடல் மீன்பிடிக்கு சென்ற இளைஞர் உயிரிழப்பு. பாசில் ராஜபக்சவை பாராளுமன்ற உறுப்பினராக பெயரிட்டு வர்த்தமானி வெளியீடு. சிரச ஊடக வலையமைப்பு மீதான அச்சுறுத்தல் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் பாராளுமன்றில் விசேட உரை. இனி விரிவான செய்திகள். திருகோணமலை குச்சவெளி ஜாயா நகர் பகுதியில் ஆழ்கடல் மீன்பிடிக்கு சென்ற இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கடலில் மீன்பிடிக்கும் போது ஏற்பட்ட வெடிச்சம்பவத்தால் இளைஞர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். டைனமைட் வெடித்ததில் இளைஞர் உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. எனினும் மரணத்திற்கான உறுதியான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் பிரேத பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். ஜாயா நகரிலிருந்து மீன்பிடிக்க சென்ற 4 பேரில் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களில் பணியாற்றும் தற்காலிக ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்த கால ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 8000 பேருக்கு நிரந்தர நியமனம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு அறிக்கை வெளியிட்டுள்ளது. பிரதமரின் ஆலோசனைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு தேவையான அமைச்சரவை பத்திரம் அடுத்த அமைச்சரவை கூட்டத்தின் போது சமர்ப்பிக்கப்படவுள்ளது. பாசில் ராஜபக்சவை பாராளுமன்ற உறுப்பினராக பெயரிட்டு அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவரின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் ஜயந்த கொட்டகொட தனது பதவியை ராஜினாமா செய்தமையால் ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு பாசில் ராஜபக்ச நியமிக்கப்பட்டுள்ளார். சிரச ஊடக வலையமைப்பிற்கு விடுக்கப்பட்டுள்ள அச்சுறுத்தல் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் விசேட உரையாற்றியுள்ளார். அரசாங்கத்தின் உயர்மட்ட குழு ஒன்று சட்டத்தரணிகளை அழைத்து சிரச ஊடக வலையமைப்பின் ஒளிபரப்பு அனுமதி பத்திரத்தை ஏதேனும் ஒரு சட்ட நடவடிக்கை மூலம் பறிப்பதற்கு சதித்திட்டம் ஒன்று தீட்டப்படுவதாக நம்பகமான வகையில் அறிய கிடைத்துள்ளதாக அவர் இதன்போது கூறியுள்ளார். எதிர்வரும் வாரத்திற்குள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட கல்விசார் ஊழியர்களுக்கு எதிர்வரும் வாரத்திற்குள் கொரோனா தடுப்பூசிகளை வழங்க முடியும் என கல்வி அமைச்சு குறிப்பிடப்பட்டுள்ளது. வலய மற்றும் பாடசாலை மட்டங்களில் தடுப்பூசி ஏற்றுவோருக்கான பெயர் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் பாடசாலை நடவடிக்கைகள் தொடர்பான மேலதிக செயலாளர் LMD தர்மசேன குறிப்பிட்டுள்ளார். 15 வயது சிறுமி துஷ்பிரயோக சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா கடற்படையைச் சேர்ந்த இதய சத்திர சிகிச்சை நிபுணரை பணியிலிருந்து இடைநிறுத்தியுள்ளதாக கடற்படை அறிவித்துள்ளது. கடற்படை செய்தி தொடர்பாளர் கேப்டன் இந்திக டி சில்வா கூறுகையில், கடற்படை தளபதி குறித்த வைத்திய அதிகாரியின் சேவையை இன்று முதல் இடைநிறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் மற்றும் நீதித்துறை நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக கடற்படை இதய அறுவை சிகிச்சை நிபுணர் இடைநீக்கம் செய்யப்பட்டார் என்றார். மேலும் கடற்படை தளபதியின் உத்தரவின் பேரில் இந்த சம்பவம் குறித்து அவர்கள் தனித்தனியாக உள்ளக விசாரணைகளை நடத்துவார்கள் என்று கடற்படை தெரிவித்துள்ளது. பண்டாரகமாவில் வசிக்கும் அதிகாரி திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் ஜூலை 19 வரை விளக்கமறியலில் வைக்கப்படவுள்ளார். இலங்கையில் தங்கத்தின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி தங்கத்தின் விலை பவுன் ஒன்றுக்கு 1,24,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலையுயர்விற்கு மத்தியில் தங்கத்தின் விலையும் அதிகரித்துள்ளது. விலையுயர்வு காரணத்தால் தங்க வியாபாரிகள் குறிப்பிட்ட அளவு தங்கத்தை மாத்திரமே சந்தையில் விநியோகித்துள்ளனர். இதனால் தங்கத்திற்கு தட்டுப்பாடு சந்தையில் ஏற்பட்டுள்ளது. எனினும் இது தற்காலிக நிலை எனவும் நாட்டிற்கு தேவையான தங்கம் விரைவில் கொள்வனவு செய்யப்படும் எனவும் மத்திய வங்கி அறிவித்துள்ளது. அதன்பின் தங்கத்தின் விலை குறையும் எனவும் மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது.
தன்னை நாடாளுமன்றக்கு வரும்படி அழைத்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகரான பசில் ராஜபக்ச தனது நன்றியை தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தகத்தில் அவர் இன்று அறிக்கையொன்றை பிரசுரித்துள்ளார். நாளைய தினம் அமைச்சராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பதவியேற்க உள்ள பசில் ராஜபக்ச தனக்காக பதவியை ராஜினாமா செய்த ஜயந்த கொட்டகொடவிற்கும் தனது நன்றியை தெரிவித்திருக்கின்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளரும் கோட்டபாய ராஜபக்சதான் என கட்சி அறிவித்துள்ளது. கொழும்பில் இன்று புதன்கிழமை நடந்த ஊடக சந்திப்பில் உரையாற்றிய துறைமுக அமைச்சர் ரோஹித்த அபேகுணவர்த்தன இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் அரசியலமைப்பிற்கமைய ஜனாதிபதி ஒருவர் இருமுறை போட்டியிடலாம் என்ற அடிப்படையில் 2024 ஆண்டிலும் அதன் பின்னரும் ஜனாதிபதியாக கோட்டபாய ராஜபக்சவே இருப்பார் என்று அவர் கூறியுள்ளார். இதேவேளை அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக பசில் ராஜபக்சவை நிறுத்தவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகிய சாந்த கெட்டகொட தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை உட்பட பல பிரதேசங்களில் உள்ள பெறுமதிமிக்க காணிகளை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யும் முயற்சியில் ஸ்ரீலங்காவின் தற்போதைய அரசாங்கம் ஈடுபட்டிருப்பதாக தேசிய நாட்டை பாதுகாக்கும் தேசிய அமைப்பின் தலைவரான எல்லே குணவம்ச தேரர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இந்த முயற்சிகளை முறியடிப்பதற்காக தம்முடன் இணைந்து கொள்ளும்படி எல்லே குணவம்ச தேரர் தமிழ் மக்களுக்கும் அழைப்பை விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த பகிரங்க அழைப்பினை விடுத்துள்ளார். இன ரீதியாக நாங்கள் பிரிந்திருந்தால் ஒருபோதும் எமக்கு சுதந்திரம் கிட்டாது. நாங்கள் பிரிந்திருக்கின்ற வரை சர்வதேச சக்திகளுக்கு எமது நாட்டிற்குள் பிரவேசித்து நாட்டின் வளங்களை சூறையாடுவதற்கு சந்தர்ப்பமும் உருவாகும். மேற்குலக நாடுகளும் சக்திகளும் ஸ்ரீலங்காவில் உள்ள எரிபொருள் வளங்களை கொள்ளையிட கங்கணம் கட்டித்திருக்கின்றன. பாஸ்பேட் உள்நாட்டு உர உற்பத்தி சாலையை வைத்துக் கொண்டு உள்நாட்டில் உரப்பற்றாக்குறையை சொல்கின்றனர். இதனையிட்டு கவலையடைகின்றேன். இப்போதாவது இந்த நாட்டை எமது கைகளுக்கு பெற்றுக் கொள்ள வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு நாட்டை ஒப்படைத்து அழிவுகளே என்று வரை எஞ்சியிருக்கின்றன. அவற்றை தொடர இடமளிக்க கூடாது. சுமார் 20 அரச நிறுவனங்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் விற்பனை செய்ய உள்ளது. யாழ்ப்பாணம் காங்கேசன் துறையில் காணிகளை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்ய போகின்றார்கள். அதனால் தமிழ் மக்களும் எம்முடன் இப்போராட்டத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றேன். அண்மையில் கூட தமிழ் மக்கள் சிலர் என்னை சந்தித்ததோடு ஸ்ரீலங்காவில் உள்ள மலே பிரஜைகளும் என்னை சந்தித்திருக்கின்றனர். முஸ்லிம் மக்களும் எம்முடன் இணைய வேண்டும். அரசியல்வாதிகள் மற்றும் இனவாதிகளுக்கு அப்பாற் சென்று மூன்றாவது தரப்பு சக்தியொன்றை உருவாக்கி அதனூடாக விடுதலை போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஸ்ரீலங்கா அரசாங்கம் தற்போது செயற்படும் விதத்தை நான் அனுமதிக்க மாட்டேன் என மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் மீண்டும் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படலாம் என அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க பிரஜைகளுக்கான இலங்கை விஜயம் பற்றி பயணக்குறிப்பு ஒன்றை அமெரிக்கா மீண்டும் இன்று வெளியிட்டுள்ளது. அந்த பயணக்குறிப்பில் மேற்படி எச்சரிக்கையை அமெரிக்கா விடுத்துள்ளது. அத்துடன் கொரோனா தொற்றின் அச்சுறுத்தல் அதிகமாக உள்ள நாடுகளின் பட்டியலில் இலங்கையையும் அமெரிக்கா சேர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போதைய அரசாங்கம் இரட்டை குடியுரிமை கொண்டவர்களை ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட அனுமதித்தால் இலங்கையில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் சீன நாட்டவர் கூட வேட்பாளராக மாற முடியும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் ஆழ்கடல் மீன்பிடிக்கு சென்ற இளைஞர் உயிரிழப்பு. பசில் ராஜபக்சவை பாராளுமன்ற உறுப்பினராக பெயரிட்டு வர்த்தமானி வெளியீடு. சிரச ஊடக வலையமைப்பு மீதான அச்சுறுத்தல் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் பாராளுமன்றில் விசேட உரை.